அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் துர்கா. எனக்கு தற்போது 35 வயசு ஆகுது. 2 குழந்தைங்க இருக்காங்க. என் கணவன் ஒரு மாற்றுத்திறனாளி. என் கணவன் ஒரு டெய்லர் கடை நடத்திட்டு வராரு. அவருக்கு துணையா அவருடைய தம்பி மகனை கூடவே வேலைக்கு வச்சிருக்காரு. என்னுடைய வீட்ல தான் அவனும் தங்கி இருக்கான். தினமும் காலையில என் கணவனோட அவன் வேலைக்கு போவான். நைட்டு அவருடைய வீட்டுக்கும் வருவான். எனக்கு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா என் கணவர் என்னை சரியா கவனிக்கிறதே இல்லை. நானும் என்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்படி இருக்கும்போதுதான் நான் கொஞ்ச நாளா இடாகரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்னோட இடாகராம் ஐடில என்னோட போட்டோ ஒன்னே அப்லோட் பண்ணுனேன். அப்போ தினேஷ் அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து என்னோட போட்டோவுக்கு ஒரு லைக் வந்துச்சு. நானும் உடனே தினேஷ் என்ற அக்கவுண்ட ஃபாலோ பண்ணேன். அவன் வேற யாரும் இல்ல, நாங்க குடியிருக்கிற அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டியோட பையன்தான். அவனுக்கு 20 வயசுதான் இருக்கும். அவன் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஃபாலோ கொடுத்ததுமே அவன் எனக்கு ஹாய் அக்கான்னு மெசேஜ் பண்ணான். நானும் அவனுக்கு ஹாய்னு ரிப்ளையும் பண்ணேன். என்ன அக்கா என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களான்னு நானும் கேட்டான். நானும் சும்மாதாண்டா இருக்கேன். இனிமேதான் சாப்பிடணும்னு சொன்னேன். சரிக்கா போய் சாப்பிடுங்க பாய்னு சொன்னான். நானும் ஓகேடா பாய்னு சொன்னேன். அவனும் அடுத்த நாளும் எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் மெசேஜுக்கு நானும் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சேன். எங்களது சாட் இப்படியே தொடர்ந்தது. என்கிட்ட வயசை கேட்டான். நானும் என் வயசை சொன்னேன். அவனும் உங்களை ஆண்டின்னு கூப்பிடவா அக்கான்னு கூப்பிடவான்னு கேட்க நானும் அக்கானே கூப்பிடுன்னு சொன்னேன். அவனும் ரொம்ப டீசென்ட்டா சாப்டா பேசுனதால நானும் என் கணவர் இல்லாத நேரத்துல டைம் பாஸுக்கு அவன் கூட பேச ஆரம்பிச்சேன். நாட்கள் செல்ல செல்ல எங்களது சாட் செய்யும் விதமும் நேரமும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ஒரு நாள் அவனும் என்னோட வாட் நம்பரை கேட்டான். நானும் அவனை நம்பி என்னுடைய நம்பரை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்களோ இடாகரால பேச நிறுத்திட்டு நாங்க 2 பேருமே வாட்ல பேச ஆரம்பிச்சோம். நாங்க வாட்ல பேச ஆரம்பிச்ச 4வது நாளே அவன் என்ன அக்கா உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னான். நானும் என்னடா கேட்க போற கேளுன்னு சொன்னேன். உங்க போட்டோ ஒன்னு வேணும்னு கேட்டான். எதுக்குடா போட்டோன்னு கேட்க அவனும் இல்ல அக்கா உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னான். நானும் என் போட்டோவை பார்த்து அப்படி என்னடா பண்ண போறேன்னு கேட்டேன். நீங்க எனக்கு நல்ல கேர்ள்ஃபிரண்ட் அக்கான்னு சொன்னான். 20 வயசு பையன் நீ உனக்கு கல்யாணமான நான் கேர்ள்ஃபிரண்டான்னு நானும் சிரிச்சேன். அவனும் போட்டோவ அனுப்புங்க அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச ஆரம்பிச்சான். நானும் சரிடான்னு அனுப்புறேன்னு போனே உன்னுடைய வீட்ல வேற யாரும் பார்க்க மாட்டாங்களேன்னு நானும் கேட்டேன். இல்லக்கா நீங்க என்னை நம்பி அனுப்பலாம்னு சொன்னான். நானும் சரிடா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் புடவுல தலையில குங்குமம் அளவான லிப்ஸ்டிக் பூசிய உதடு அளவான மேக்கப்ல நான் இருக்கிற என்னோட செல்ஃபி போட்டோவை அவனுக்கு நான் அனுப்புனேன். அவனும் போட்டோவை பார்த்துட்டு பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தான். என்னடா பதிலை எதுவுமே காணோம்னு நான் கேட்க அவனும் ஒன்னும் இல்ல அக்கான்னு சொன்னான். அடுத்த நாள் வாட்ல மெசேஜ்ல பேசும்போதே அவன் என்கிட்ட அக்கா வீடியோ கால்ல பேசலாம்னு கேட்டான். நான் முடியாதுன்னு சொன்னேன். அவனும் கோச்சிக்கிட்டு அன்னைக்கு ஆன்லைன்ல விட்டே போயிட்டான். மறுபடியும் அடுத்த நாள் அவனே ஆன்லைன்ல வந்து என்கிட்ட ப்ளீஸ்கா வீடியோ கால்ல பேசலாம் வாங்கன்னு கெஞ்சினான். நானும் சரிடா ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வீடியோ கால் பண்ணலாம்னு சொன்னேன். அவனும் சரியான கரெக்டா ஒரு 4 மணிக்குல்லாம் வீடியோ காலும் பண்ணான். நானும் வீடியோ காலை அட்டெண்ட் செய்தேன். நான் அவனை பார்த்தேன். அவன் என்ன வீடியோ கால்ல என்ன பார்த்ததுமே அவன் எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்தான். என்னடா என்ன ஆச்சு என்னையே பார்த்துக்கிட்டே இருக்க எதுவும் பேசாம இருக்கன்னு நான் கேட்டேன்.
உடனே அவனும் உங்க அழகுல நான் மயங்கிட்டேன் அக்கான்னு சொன்னான். நானும் சீ போடான்னு சொல்ல அவனும் என்ன அக்கா கல்யாணம் ஆனாலும் நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க பா உங்க அழகுல நான் மிரண்டு போயிட்டான்கா. அழகுனா அழகு அப்படி ஒரு அழகுன்னு என்ன புகழ்த்தான். டேய் போதும் போதும் என்னே இப்படி என் புருஷன் கூட புகழ்ந்தது இல்லடான்னு நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்ப யாரோ வீட்டுக்கு வர் மாதிரி இருந்துச்சு. ஓகேடா யாரோ வராங்க நாளைக்கு பேசலாம் பாய்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ காலை கட் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறமா தினமும் அவன் என் கூட வீடியோ கால்ல பேச ஆரம்பிச்சான். ஒரு நாள் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கும் போதே அவனும் அக்கா ஒரு உண்மைய சொல்லட்டுமான்னு கேட்டான். நானும் சொல்லுடான்னு சொன்னேன். உடனே அவனும் எனக்கு உங்க மேல ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு அக்கா நான் உங்க கூட ஒரு நாளாவது தனிமையில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஏக்கமா இருக்குன்னு சொன்னான். டேய் என்ன ஒரு மாதிரியா ராங்கா நீ பேசுறதே சரி இல்லையே நீ தப்பா பேசுற. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அக்கா நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களை இப்பவே என்னமோ செய்யணும்னு போல எனக்கு தோணுது. என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் எல்லாம் நடக்குது அப்படின்னு அவன் சொல்ல நானும் இவன் என்னடா இப்படி எல்லாம் பேசுறானேன்னு அதிர்ச்சியில அமைதியா இருந்தேன். அப்போ திடீர்னு அவன் நான் எதிர்பார்க்க விதமாக வீடியோ கால்ல அவனுடைய டிரஸ் எல்லாத்தையும் கலட்டிட்டான். எனக்கு பெரிய ஷாக்கா இருந்துச்சு. நான் என்ன நடக்குதுன்னு தெரியாம பதட்டத்துல இருக்க அவனும் உடனே என்னக்கா பயந்துட்டீங்களான்னு கேட்டான். ஐயோ ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற நான் ரொம்ப பயந்துட்டேன்டா உனக்கு அறிவே இல்லையான்னு அவனை நான் திட்டுனேன். நானும் டேய் நீ முதல்ல டிரஸ் எல்லாம் போடுடான்னு சொன்னேன். அவனும் முடியாது. நீங்க எனக்கு வேணும். எனக்கு ரொம்ப நாளா ஆசை நீங்க ஓகே சொல்லுங்க அப்பதான் நான் டிரஸ்ஸ போடுவேன்னு சொன்னான். நானும் டேய் முடியாதுடா நீ நினைக்கிறது எல்லாம் நடக்காது. நீயே சின்ன பையன் உன் கூட எப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவனும் சின்ன பையன் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இருக்கா என்ன இல்ல இல்ல உங்களுக்கு ஓகே தானேன்னு கேட்டான். என்ன பாருங்க தினமும் உங்களை நினைச்சு ஏங்கி போய் எப்படி இருக்கேன்னு வீடியோ கால்ல பேசிக்கிட்டே இருந்தான். அக்கா அக்கா ப்ளீஸ்கா வேணான்னு சொல்லாதீங்கக்கான்னு சொல்ல நானும் எதுவும் பேசாம அமைதியாவே இருந்தேன். அப்ப அவனும் அக்கா அக்கா 2 குழந்தைங்க பிறத்த பிறகு உங்க புருஷன் உங்களை கண்டுக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும்கா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சியானேன். இந்த விஷயம்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு வழியா எப்படியோ பேசி பேசியே என்ன ஒத்துக்க வச்சிட்டான். அந்த டைம் பார்த்து அவனுடைய அம்மா கூப்பிட்டாங்க. என் அம்மா கூப்பிடுறாங்க அதனால நான் வந்து திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போயிட்டான். நானும் என்னடா இது அவன் பேசி பேசியே நம்மள ஒத்துக்க வச்சிட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கும் அதிர்ச்சியாதான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஒரு சின்ன பையன் நம்ம மேல இவ்வளவு ஆசைப்படுறானா? நம்மள நினைச்சு இந்த அளவுக்கு ஏங்கி போய் இருக்கிறானா? அப்படின்னு நினைக்கும்போது அவன் மேல எனக்கும் ஆசை வந்துச்சு. அதன் பிறகு அவனோட சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மீண்டும் போன் பண்ணான். அக்கா நேர்ல மீட் பண்ணி ரூம் போட்டு ஜாலியா இருக்கலாமான்னு கேட்டான். நானும் எனக்கு ஆசையாதான்டா இருக்கு. ஆனா பயமா இருக்குன்னு நான் சொன்னேன். அவனும் அக்கா அப்போ வர சண்டே நம்ம ஊருக்கு வெளியே எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கு. நாம சேர்ந்து அங்க ஜாலியா இருக்கலாம்னு சொன்னான். ஏண்டா நீ நிஜமாதான் சொல்றியா? என் கூட உனக்கு சந்தோஷமா இருக்க நீ ஆசைப்படுறியான்னு நானும் கேட்டேன். அவனும் அக்கா எனக்கு உங்க மேல ஆசை இல்ல வெறி அக்கா நீங்க குடும்ப குத்து விளக்கு மாதிரி கும்முன்னு அழகா இருக்கீங்கன்னு சொன்னான். நானும் ஒரு கட்டத்துல பாதுகாப்பான இடமா இருந்தா ஓகேதான்டான்னு சொல்லிட்டு போன வச்சேன். அப்புறம் கரெக்டா சண்டே அன்னைக்கு அவன் கடை வீதிக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ண நானும் கிளம்பி போனேன். அவன் வந்திருந்த கார்ல நானும் ஏறினேன்.
நானும் கார்ல ஏறினதுமே எங்கடா போறோம்னு கேட்டேன். அவனும் ஊருக்கு ஒதுக்குவரமா இருக்கிற ஒரு வீட்டை நோக்கி காரை ஓட்டுனான். அந்த வீட்டுக்குள்ள போனோம். அங்க ஒரு ஏசி பெட்ரூம் அறை இருந்துச்சு. அங்க என்ன கூட்டிக்கிட்டு போனான். ரூமுக்குள்ள போனதுமே கதவை தாப்பா போட்டுட்டு என் பக்கம் வந்தான். நானும் அவன் சொன்ன மாதிரியே கருப்பு கலர் புடவையில ரெட் கலர் பிளவுஸ் போட்டுட்டு தான் நான் போனேன். இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவன் கட்டி பிடிச்சான். அதன் பிறகு நானும் அவனும் எதற்காக அந்த இடத்துக்கு போனோமோ அந்த விஷயம் எங்களுக்குள்ள நடந்துச்சு. நான் கூட அவனைச் சின்ன பையன்னு தான் நினைச்சேன். ஆனா அன்னைக்கு தான் அவனுக்கு என் மேல எந்த அளவுக்கு ஆசை இருந்துச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு இப்படி நாம அடிக்கடி சந்தோஷமா இருக்க இவ்வளவு தூரம் வர தேவையில்லைடா. என் புருஷனும் கடைக்கு போயிருவாரு. வீட்ல நான் மட்டும்தான் தனிமையில் இருப்பேன். அதனால சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து நான் உன்கிட்ட சொல்றேன். நீ என்னுடைய வீட்டுக்கே வந்துரு. நாம இனி என்னுடைய வீட்டிலேயே சந்தோஷமா இருக்கலாம்னு நானும் சொன்னேன். அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ வசதியா போச்சு. இனி தினமும் சந்தோஷமா இருக்கலாம்னு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதன் பிறகு எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சோம். என் கணவனும் தினமும் காலையில வேலைக்கு போனா நைட் தான் வருவாரு. அதனால அக்கம் பக்கத்துல ஆட்கள் நடமாட்டம் இல்லாத சமயம். அதுவும் குறிப்பாக மதிய நேரமானாலே எல்லாருமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. அப்போ எங்க அப்பார்ட்மெண்டல் ஆட்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த டைமை நாங்க எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். கரெக்டா மதியம் 2லிருந்து 3 மணிக்கு நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணுவேன். அவனும் சரியா 2லிருந்து 3 மணிக்குள்ள என்னுடைய வீட்டுக்கு வந்துருவான். அப்போ நாங்க ஒரு 5 மணி வரைக்கும் நாங்க உல்லாசமாக இருப்போம். இப்படியே நாங்க தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். இந்த பழக்கத்தின் காரணமாக என்னுடைய நடத்தையில நிறைய மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிச்சது. நாங்க 2 பேரும் உல்லாசமாக இருக்கக்கூடிய நேரங்கள்ல போக மீதி நேரங்கள்ல போன்லே பேச ஆரம்பிச்சோம். இதன் பிறகுதான் என் கணவனுக்கு என் மீது நிறைய சந்தேகம் வர ஆரம்பிச்சது. தன்னுடைய மனைவி என்னை எப்ப பார்த்தாலும் போனும் கையுமாகவே இருக்கிறாளே. அடிக்கடி யாருடனோ பேசுறாளே, அடிக்கடி தானாவே சிரிக்கிறாளே. ஒருவேளை நம்முடைய மனைவி ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துல மாட்டிக்கிட்டாலோ, யாருடனோ தவறான உறவுல இருக்கிறாளோ அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என் கணவனும் நீ யாருகிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடதான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் குரூப்ல நாங்க எல்லாரும் பேசுறதால கலகலப்பா ஜாலியா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என் கணவனை நான் ஏமாத்துனேன். இருந்தாலும் கூட என் கணவனுக்கு என் மீது சந்தேகம் இருந்துச்சு. ஒரு நாள் என் கணவன் என்னுடைய நடத்தையின் மீது சந்தேகம் கொண்டு நம்ம வீட்டிலிருந்து போன பிறகு மனைவி என்ன செய்றா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுக்காக ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, வேலைக்கு போன மனுஷன் திடீர்னு மதியம் வீட்டுக்கு வந்தாரு. வீட்ல கடையில அவருடைய சித்தர் அவருடைய தம்பி பையனை வச்சிட்டு திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு. அந்த சமயம் பார்த்து வீட்டுல நானும் அந்த 20 வயசு சின்ன பையனும் தனிமையில் இருந்ததை என் கணவன் பார்த்து அதிர்ச்சியானாரு. அதன் பிறகு அவர் என்னையும் திட்டினாரு, அந்த சின்ன பையனையும் திட்டினாரு. நீ உன்னுடைய அப்பா இந்த அப்பார்ட்மெண்டல் ஒரு பொறுப்பான ஆளா இருக்கிறாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் அப்பாக்குதான் பெரிய அவமானம். இனிமே நீ என்னுடைய வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அந்த பையனை அனுப்பிச்சாரு. என்னையும் கண்டிச்சாரு. நான் உன்னை நம்பிதானே வேலைக்கு போறேன். இப்படி நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணலாமா? எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணலாமா? நீ இந்த மாதிரி வேற ஒரு பையனோட தவறான உறவுல இருக்கறத தெரிஞ்சா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் தெரிஞ்சா நம்முடைய 2 குழந்தைகளுடைய வாழ்க்கையும் என்ன ஆகுது?
அவங்களைப் பத்தி எல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? நானும் குடும்பம், குடும்பம், குழந்தைகளுக்காக நானும் தினமும் ராப்பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். காலையில வேலைக்கு போனா நைட்டதான் வரேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு? உனக்கும் பிள்ளைகளுக்கும் தானே. நான் இந்த பணத்தை வேற எதுலயா நான் செலவு பண்றேனா? உங்களுக்காக தானே செலவு பண்றேன். இப்படி நான் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு வளைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி என் கணவன் எனக்கு பல அறிவுரைகளை கூறினாரு. என்னதான் என்னுடைய கணவன் எனக்கு புத்திமதி அறிவுரைகளை கூறினாலும் கூட எனக்கு மத்தியமானாலே அந்த பையனோட ஞாபகம்தான் வந்துச்சு. அதனால மீண்டும் என்னுடைய உறவை நான் தொடர்ந்துதான் முடிவு பண்ணேன். அதன் பிறகு மீண்டும் அந்த பையனை நான் என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன். அவன் வர பயந்தான். அப்ப நான் சொன்னேன், நீ வா, என் புருஷன் ஒன்னும் பண்ண மாட்டாரு. அவர் யாரு கிட்டையும் சொல்ல மாட்டாரு. நான் அவரை சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னேன். அதை நம்பி அதன் பிறகு அவனும் என்னுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். மீண்டும் எங்களுடைய தகாதரவு தொடர்ந்துச்சு. மதியமானாலே நாங்க தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். என்னுடைய கணவனோ நான் புத்திமதியே சொன்னதால நான் திருந்திருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால கொஞ்ச நாளா அவர் என்னை கண்டுக்காம என்ன செக் பண்ணாம இருந்தாரு. ஆனா நாளோ பழையபடி இந்த விஷயத்தை தொடர்ந்தது என் கணவனுக்கு தெரியாது. ஒரு நாள் எதிர்ச்சியாக என்னுடைய கணவனுக்கு மீண்டும் சந்தேகம் வர அதேபோல ஒரு நாள் திரும்ப வந்தாரு. அப்போ திரும்பவும் நானும் அவனும் ஒன்னா இருக்கிறதை பார்த்து கோபமான அவரு அந்த பையனை அடிச்சிட்டாரு. அதன் பிறகு மறுபடியும் நாங்க 2 பேரும் தனிமையில் இருக்கிறதை பார்த்த என் கணவனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த வாட்டி எங்களுக்கு அறிவுரை சொல்லாம அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவன் அந்த பையனும் வழி தாங்க முடியாம வீட்டிலிருந்து விட்டா போதுண்டான்னு சொல்லி ஓடியே போயிட்டான். அதன் பிறகு என் கணவன் கோபம் தீரும் வரைக்கும் என்னை கொடூரமாக அடிச்சாரு. என்னால வழி தாங்க முடியல. நானும் வழியால துடிச்சேன். இருந்தாலும் கூட என்னால அந்த பையனை மறக்க முடியல. அவனோட திரும்பவும் தொடர்பு வச்சுக்கணும்தான் என் மனசுக்குள்ள ஈங்கிட்டே இருந்துச்சு. அது மட்டுமில்ல, என் கண்ணு முன்னாடியே அவனை அடிச்சதையும் என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால என் கணவனை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். மறுநாள் அந்த பையனுக்கு வழக்கம் போல நான் போன் பண்ணி வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டேன். அப்பனும் அவனும் இல்ல, வேண்டாம், உங்க கணவனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாரு. ஏற்கனவே ஒரு தடவை வான் பண்ணாரு. 2வது தடவை மாட்டுனதால அவர் என்ன அடிச்சதோட அடிக்கிறதோட நிப்பாட்டிட்டாரு. 3வது முறை இதே மாதிரி நம்ம மாட்டிட்டோம்னா கண்டிப்பா உன் வீட்ல வச்சு என்னை கொன்னுடுவாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தான். இதனால என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கக்கூடிய என் கணவனை நான் கொலை செய்ய முடிவு பண்ணேன். அப்பதான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம தகாத உறவுக்கு இடையரா இருக்கக்கூடிய என் கணவனை 2 பேரும் சேர்ந்து குணரலாமான்னு கேட்டேன். அவனுக்கும் என் மீது மோகமும் ஆசையும் இருந்ததால அவனும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சான். அதன் பிறகு எப்படி என்னுடைய கணவனை கொலை செய்யலாம், நாமளும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். பல திட்டங்களையும் வகுக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. நான் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனேன். அப்ப டாக்டர், உங்களுடைய கணவனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அவரு ஒரு 10 நாளா வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டது. அதுக்கு அப்புறமாதான் வேலைக்கு போணும்னு சொன்னாங்க. நானும் சரி டாக்டர், என் கணவனை நல்லபடியா நான் பார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எடுத்து எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வரும்போதே எனக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு. இந்த மருந்து மாத்திரைக்கு பதிலா என் கணவனுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து அவரை நைட்டு தூங்கும்போதே தலையோனையால வச்சு அமுக்கி அவரை கொலை செஞ்சனம்.
இப்பவே அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொந்த மந்தம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிரணும். அதன் பிறகு 2 நாளுக்கு அப்புறமா நம்ம அவர கொலை செஞ்சுட்டு உடம்பு சரியில்லாம அவர் இறந்து போயிட்டாருங்கன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி நான் வரும்போதே ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டே வந்தேன். வீட்டுக்கு வந்த பிறகு இந்த திட்டம் குறித்து காதலனான அந்த சின்ன பையன் கிட்ட சொன்னேன். டேய், எனக்கு அர்ஜெண்டா எப்படியாவது நீ ஒரு 10ல இருந்து ஒரு 15 தூக்க மாத்திரையை வாங்கித்தா. என் கணவனுக்கு ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நான் அவருக்கு ரெகுலரா கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை சேர்த்து இந்த தூக்க மாத்திரையும் நான் கலந்து கொடுத்துறேன். அவரும் வந்து தூங்கிருவாரு. அதன் பிறகு நீ என்னுடைய வீட்டுக்கு வா, நானும் நீயும் சேர்ந்து அவரை தலைவலியால மூச்சு முட்டி அவரை கொலை செஞ்சிரலாம். காலையில நான் வந்து உடல்நிலை சரியில்லாம என் கணவன் இறந்துட்டாருன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே நம்ப வச்சிரேன்னு நானும் சொன்னேன். அவனும் இந்த பிளான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் மூலமா எப்படியோ தூக்க மாத்திரையை வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டான். நானும் என் கணவன் மீது ரொம்ப அக்கறையா அவரை கவனிக்கிற மாதிரி ஒரு 3 நாள் விழுந்து விழுந்து நான் அவரை கவனிச்சேன். அதே சமயம் என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் நான் தெரிவிச்சிருந்தேன். அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. டாக்டர் 10 நாளைக்கா வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படி இப்படின்னு அவர் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கற மாதிரி நான் கொஞ்சம் பில்டப் பண்ணியே சொல்லி இருந்தேன். அதன் பிறகு என் கணவன் நம்பும்படியாக நான் அவர் மேல ரொம்ப அக்கறையா இருக்கற மாதிரி நடந்துகிட்டேன். நான் தான் அவருக்கு தேவையான மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன். அவரும் என் மீது இந்த நம்பிக்கையின் காரணமாக அது என்ன மாத்திரை ஏது மாத்திரைன்னு சரியா கவனிக்காம அப்படியே சாப்பிடவும் ஆரம்பிச்சாரு. இத நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு திட்டத்தின்படி 3வது நாள் இரவு நான் அந்த தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்தேன். அதுக்கு அதை கூட சரியா கவனிக்காத என் கணவன் மொத்த மாத்திரையும் வாயில போட்டு குடிச்சிட்டாரு. தண்ணிய குடிச்சிட்டாரு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் கணவன் தூங்கிருவாரு. அவருடைய கதையை முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நள்ளிரவு 1 மணிக்கு நான் என்னுடைய காதலனுக்கு போன் பண்ணேன். அவனும் என்னுடைய வீட்டுக்கு வந்தான். நான் என் கணவனுக்கு மொத்த மாத்திரையோட 2 தூக்க மாத்திரை மட்டும்தான் நான் கலந்து கொடுத்திருந்தேன். அதனால நான் அவரை கொலை செய்ய முயலும்போது அவரு முழிச்சிட்டாரு. எங்க கிட்ட இருந்து அவரு தப்பிக்க முயற்சியும் பண்ணாரு. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து என் கணவனை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருடைய கால்களை இறுக்கமாக பிடித்துக்கொள்ள என் காதலன் அவர் மீது அமர்ந்து தலையணையால அவருடைய மூச்சு முட்டை அமுக்கிக்கிட்டு இருந்தான். அப்ப அவர் எப்படியாவது பிழைச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்துனாரு. அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய தம்பி மகன் திடீரென ரூமுக்குள்ள வந்து பார்த்துட்டான். அப்ப நானும் என்னுடைய காதலரும் சேர்ந்து என் கணவனை நாங்க கொலை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவ வந்து பார்த்து ஷாக்கா அப்படியே நின்னான். உடனே நானும் அவனை மிரட்டுனேன். பேசாம இங்க இருந்து போயிரு. என் கணவனே, இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதனால நீ தேவையில்லாம எங்க விஷயத்துக்குள்ள நீ தலையிடாத. அப்படி ஏதாவது தலையிட்டேனா என் கணவனை கொல்ற மாதிரியே உன்னையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டுனேன். இதனால பயந்து போன அந்த பையனோ எதுவும் சொல்லாம வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அதன் பிறகு நானும் என் காதலனும் சேர்ந்து அவரை துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுட்டான். அதன் பிறகு காதலன் சொன்னா, ஏன் அந்த பையனை விட்டீங்க, அவன் ஓடி போயிட்டானே, அவன் நம்மள பத்தி வெளிய சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், இல்ல, நான் அவனை கொலை செஞ்சேன்னு சொல்லி மிரட்டுறதால அவன் பயந்து போயிட்டான். அதனால கண்டிப்பா அவன் நம்ம இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். நாம அவனை இப்பவே கொலை செஞ்சோம்னா ஒரே நேரத்துல 2 பாடி இருந்துச்சுன்னா நம்மளால போய் சொல்ல முடியாது.
எப்படி ஒரே நேரத்துல 2 பேர் இறப்பாங்கன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். நாமளும் மாட்டிப்போம். அதனால முதல்ல என்னுடைய கணவன் கதையை முடிப்போம். அவருக்கு செய்ய வேண்டிய 2 காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா அவன் ஓடி போனவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு நம்ம கண்டுபிடிச்சு அவனுடைய கதையை முடிப்போம் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த சின்ன பையனும் சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரே நேரத்துல 2 பேரை இருந்தா நம்மால சமாளிக்க முடியாது. அதனால முதல்ல உங்களுடைய கணவனுடைய கதையை முடிப்போம். அவரோட இறுதி சடங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பையனை தேடி அவனையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு விடிஞ்சதுமே என் கணவன் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவலை என் சொந்த மந்தத்துக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டேன். உடனே எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. அப்போ எல்லாரும் பார்த்து கதறி அழுதுகிட்டே இருந்தாங்க. நானும் என்னுடைய நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருந்தேன். ஒரு வழியாக என்னுடைய கணவனின் உடலை இறுதி சடங்கு செய்றதுக்காக குளிப்பாட்ட போனாங்க. குளிப்பாட்டை எடுக்கும்போது திடீர்னு பார்த்தா நைட் ஓடி போன அந்த பையன் திடீர்னு வீட்டுக்கு ஓடி வந்தான். நான் அவனை பார்த்ததுமே அதிர்ச்சியானேன். ஏதோ சொல்லிருவானோ எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைச்சிருவானோ நானும் பயந்தேன். ஆனா நான் நினைச்சது மாதிரியே அவன் எல்லார் முன்னாடியுமே அவர் இயற்கையா சாகல. அந்த ஆண்டிதான் அவங்கள நைட்டு ஒரு பையனோட சேர்ந்து கொலை பண்ணாங்க. அதனால என் 2 கண்ணால பார்த்தேன். அவங்க என்ன கொன்றணும்னு மிரட்டுனாங்க. அதனால பயந்து நான் ஓடி போயிட்டேன். இது அவங்க இயற்கையாவ சாகல. அவங்கதான் 2 பேரும் சேர்ந்துதான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டான். இதை கேட்ட என்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவருமே அதிர்ச்சியானாங்க. அதுவும் குறிப்பாக என் கணவனுடைய உறவினர்கள் எல்லோருமே என்னை அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க. உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் தகவல் சொன்னாங்க. போலீசாரும் விரைந்து வந்து என் கணவரின் உடலையும் பிரேத பசனைக்காக எடுத்துட்டு போனாங்க. அதன் பிறகு அவருடைய தம்பி மகன் சொன்ன அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் என்னை கைது பண்ணாங்க. அது மட்டுமில்ல என்னுடைய கள்ளக்காதன் யாரு அப்படின்னு விசாரிச்சு அவனையும் கைது பண்ணி 2 பேரையுமே காவல நிலை மறைத்து சென்று விசாரணை செஞ்சாங்க. அதே சமயத்துல என் கணவனுடைய உடலானது பிரேத பசனை செய்யப்படும் போது டாக்டர்கள் என் கணவனின் உடலை மேலோட்டமாக செக் பண்ணும் போதே இது இயற்கையான மரணம் மாதிரி தெரியல. இவர் மூச்சு முட்டிதான் கொலை செஞ்சிருக்காங்கன்னு சில உடம்புல பல கழுத்து பகுதிகள்ல சில காயங்கள் இருப்பதாகவும் சில நகர்கீறுகள் இருப்பதாகவும் மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட இது இயற்கையான மரணம் அல்ல, இது திட்டமிட்ட கொலைதான் அப்படிங்கிறத போலீசார் முடிவு பண்ணி எங்ககிட்ட கெடுக்குப்படி விசாரணை செய்ய வேறு வழி இல்லாம அவன் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டான். போலீசாருடைய அடிக்கு பயந்து அவன் அனைத்து உண்மைகளையும் வாக்கு மூலமாக சொல்லிட்டான். இதனால நானும் தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டேன். அதன் பிறகு என் கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக எங்கள் இருவரையும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. அவருடைய அண்ணன் பையனால நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். அவன் மட்டும் எங்க வீட்ல இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இத நான் வந்து இயற்கையான மரணம்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ப வச்சிருப்பேன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையுடைய மீதி நாட்களை அந்த சின்ன பையனுடைய சந்தோஷமா கழிச்சு நானும் சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஆனா இப்போ நான் கம்பி எண்ணில, இப்ப நான் சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கேன்.